குடியரசு பெற்று 76 ஆண்டுகள் கடந்து வந்து அந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நாள். வருகிற 26ஆம் தேதி நம்முடைய செங்கோட்டையில் நம்முடைய ஜனாதிபதியும் நம்முடைய ஃபோர்ட்ரஸ் சார்ஜில் நம்முடைய கவர்னரோடும் இந்திய தேசிய கொடியை ஏற்றி நாங்கள் முழுமையான ஒரு விடுதலை பெற்றிருக்கிறோம், முழுமையான ஒரு ஆட்சியுரிமை பெற்றிருக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் இப்படிப்பட்ட நிகழ்வில் டிஎம்பிபி டைசிஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட் கன்னியாகுமரி பேராயத்தின் மூலமாக நடக்கிற இந்த நிகழ்வுகளில் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன். 1903 ஐஎம்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு ஐஎம்எஸ்ஸுடைய நான் கடந்த 2017 2022 வரை ஐஎம்எஸில் இந்தியன் மிஷனரி சொசைட்டியில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ 850 ஊழியர்கள் இருந்தாங்க. இந்தியாவில் 24 மாநிலங்கள் இருந்தது. 6 மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் 38 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டும் 3000 பிள்ளைகள் ஹாஸ்டலில் படித்தாங்க. அதன் பின்பாக கடந்த ஆண்டு 2023 நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் ட்ரெஷரராக பொறுப்பேற்றேன், ஆனரரி ட்ரெஷரர். தற்சமயம் அங்கே ஒரு 350 மிஷனரிகள் இருக்காங்க. இந்தியாவில் 32 மாநிலங்களில் பணி செய்து கொண்டிருக்கு. ஐயா ஜெனரல் செக்ரட்டரி விசாரித்தேன், டிஎம்பியில் எவ்வளோ ஊழியர்கள்னு சொன்ன பொழுது அவர்கள் 500 பேருன்னாங்க. கடந்த 60 ஆண்டுகளில் ஒரே ஒரு பேராயத்தின் மூலமாக இவ்வளோ பெரிய சிறப்பான வளர்ச்சியை கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ரிங்ஸ் சபேல் கன்னியாகுமரியில் வந்து பணி செய்கிறப்போ மேல் சட்டை இல்லாத நமக்கு மேல் சட்டையை கொடுத்தார். பெண்கள் எரும மாட்டோடு இணைத்து உழவு போட்டிருப்போம். பெண்களும் ஒரு பக்கம் எரும மாடு, ஒரு பக்கம் பெண். அந்த பெண்ணுக்கு மேலாடை கிடையாது. அங்கே ரிங்ஸ் சபையில் வந்து தன் பணியை செய்தார். தேவ சகாயம் இல்லை ஒரு பரிசுத்தவான் தன் இரத்தத்தை சிந்தினால் காவல் கிணறு போனீங்கனாலும் மணி அடித்தான் பாறை போனாலும் சரி அவருடைய பெருமைகள் சொல்லப்படுது. இன்றைக்கும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி கார்த்திக் டைசிஸ் திருநெல்வேலி டைசிஸுடைய ஒரு பிஎட் காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்காங்க. தேவ சகாயம் பிள்ளையோட க்ளோஸ் ரிலேட்டிவ். ஆனால் அவங்க பூர்வீகமான இந்து குடும்பமாக இருக்காங்க இன்னும். அப்படிப்பட்ட காலங்களில் தேவ சகாயம் பிள்ளையுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சி இன்றைக்கும் கன்னியாகுமரி டைசிஸில் இப்படிப்பட்ட பெரிதான வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 600 மிஷனரிகள் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கடந்த நாட்களில் நான் ஒரிசா மாநிலத்துக்கு போயிருந்தேன். அங்கே போயிருக்கப்போ எப்படி எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, அந்த நாட்களில் ஸ்காட்ஸ் மிஷனரி 1750க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தார். 35 ஆண்டுகள் பணி செய்கிறார். திருமணம் பண்ணிக்கல, தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அவர் தான் முதலாவது சர்ச்சஸ் தஞ்சாவூர், திருச்சி. முதல் ஞானஸ்தானம் திருநெல்வேலி குளோருந்திரலாம்மாள். ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் அவர் தான் கொடுக்குறார் திருநெல்வேலியில். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் படித்த பள்ளி ராமநாதபுரத்தில் ஸ்காட்ஸ் மிஷனரியானால் கட்டப்பட்ட ஒரு திருச்சபை. அவருடைய காலங்களில் சர்பஞ்ச் மன்னர் தஞ்சாவூரில் இருக்கார். வேதநாயகம் சாஸ்திரியார் அங்கு அவை புலவராக இருக்கிறார். தானியல் காலங்களில் ஏற்பட்ட அதே இக்கட்டான ஒரு நிலைமை. ஒரு நாள் அரசரை மட்டும்தான் பாடணும், கடவுளை பாடக்கூடாது. ஆனால் சாஸ்திரியார் அவர்கள் கடவுளை மட்டும்தான் பாடுவார், அரசனை பாட மாட்டார். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த நேரத்தில் சாஸ்திரியாரும் வேதநாயகம் சாஸ்திரியாருடைய துணைவியாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்களாம் ஒரு வாரம். அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது அந்த பாட்டு என்ன பாடுன்னு தெரியல. சபையை எதிர்பார்க்கு அரசனை தவிர மற்ற யாரை பண்ணாலும் தலை துண்டிக்கப்படும். அப்போ அவர் சபையில் எழுந்து இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவை துதி செய் மாசனு காத பராப வஸ்து மாசனு காத பராபர வஸ்து நேசகுமாரன் ஞான கிறிஸ்து நேசகுமாரன் மெய்யான் கிறிஸ்து
இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஒரு பாட்டை பாடினாரா. இப்போ சிறபூஞ்சி மன்னனை பற்றி தான் வாழ்த்தி பாடணும். அந்த நேரத்தில் இவர் கிறிஸ்துவை பாடுகிறார். சிறபூஞ்சி மன்னன் தன்னை மறந்து தன் கைகளை தட்டி அவரை வாழ்த்திட்டாரா. சிங்கங்களின் கவிக்கு விடுதலை கிடைச்சிருச்சான். இதே மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அருமையான பிரவீன் நம்மோடு வந்திருக்கிறார். கடந்த நாட்கள் என்னைய பிரவீன் காட்வின்கிற ஒரு சகோதரர் PA2 கலெக்டர், அவர் மூலமாக என்னை ஒடிசா DMP ஊழியத்துக்கு கூப்பிட்டு போனார். 2500 பேர். இந்தியாவில் முதலாவது மதம் மாற்ற தடை சட்டம் வந்த ஊர் 1974 ஒடிசா தான். இன்றைக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாத தடை உள்ள ஊர் ஒடிசா தான். ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ அவனுடைய பெயர், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அத்தனையும் கவர்மெண்ட் கெசட்லேருந்து நீக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ரிவைவல் மீட்டிங் ஹார்ட் ஆஃப் த சிட்டி டெட்டில்கான்கிற ஒரு டவுனில் 2500 பேர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். அதில் முன்லைனில் மிஷினரிகள் இருக்காங்க. DMP மிஷினரிகள் 85 பேர் இருக்காங்க. எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. அதில் ஒரு சகோதரி தன்னை மறந்து அந்த ஒர்க்ஷிப்பில் தன்னை இணைத்து கொள்ளுது. ஒர்க்ஷிப் என்பது 6-8 அடித்து அந்த டான்ஸுற மாதிரி 6-8 அடிக்கிறது வேறு ஒர்க்ஷிப்பு. தன்னறியாத கடவுளை துதிக்கிற ஒர்க்ஷிப் வேறு. அந்த அம்மா அப்படிப்பட்ட ஒரு தன்னை அறியாமல் அதில் இணைத்து கொள்ளுது. நானும் என் மனைவியும் காட்வினும் போயிருந்தோம். நான் அந்த அன்பு சகோதரியை ரொம்ப ரசனையோடு மேடையிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா அந்த பக்கமாக பார்த்துட்ருக்கு. அப்போங்க அந்த பிரவீனை அழைத்து, அந்த அம்மா மட்டும் அவ்வளோ அழகாக ஒர்ஷிப் தன்னை இணைத்து கொள்கிறார்களே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அந்த அம்மா அங்கே ஒரு சர்ச்சு கட்டியிருந்தாங்க. அங்கேருந்து 10 கிலோமீட்டரில் ஊருக்காரங்க பிச்சு போட்டுட்டாங்க. அப்போ 15 மெம்பரு சர்ச்சில். அது விடாப்படியாக திரும்பவும் சர்ச்சு கட்டிச்சு. அப்போ 40 மெம்பரு திரும்பவும் போய் எரிச்சிட்டாங்க. திரும்ப இப்போ 100 மெம்பரு அந்த அம்மா கட்டிக்கிட்டு இருக்காங்க அதே ஊர்லன்னு சொன்னாங்க, DMP மூலமாக. இதுதான் ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கடந்து வருகிறேன். நம்ம பயப்படாமல் ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துறப்ப மட்டும்தான். தலைவர்களுக்கு பயப்படக்கூடாது, உலக பிரகாரமான யாருக்கும் பயப்படாமல் கர்த்தராகிய கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு போகிறப்போ எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை இந்த சேல்ஸ் மூலம் அருமையான ஐயா சொன்னாங்க, இது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு இங்கே செலவு பண்ணப்படுது என்று. இது இங்கே இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி டொனேஷன் வாங்கி செய்யுங்க, இதை மிஷினுக்கு கொடுங்க. ஐயா சொன்னார் 1 லேக் தரேனார். மேடையில் 1 லட்சம் தந்தால் அவர் வெளியே 10 லட்சம் தருவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை என்னுடைய அன்பான கருத்து, நான் உங்கள் கமிட்டியில் இல்லை, உங்கள் ஆட்சியாளர் இல்லை. ஆனால் இது யாருக்கு போக வேண்டிய பணம்னா, நாம் சேல் கொடுப்பது மிஷனுக்கு போக வேண்டியது. யார் இயேசுவை அறிந்து கொள்ளலையோ அவங்களுக்கு. அப்படி செய்கிறப்போ 76 ஆண்டுகள் ஏற்படாத தாகம் ஏற்படும். அந்த ஒடிசாவை பற்றி நான் மீண்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். அந்த வைசாக்கில் இறங்கணும் 7 மணிக்கு, 3 மணி 10:30 மணிக்கு ட்ரெயின். அழகாக பர்வீன் நல்லா சொல்லி கொடுத்தாரு. ஐயா 10:30 மணிக்கு ட்ரெயின், 2 மணிக்கு வந்துடுவீங்க எங்கள் ஊருக்கு, வீட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் டிட்லாக் வந்துருங்கன்னாரு. 3 மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணவான்னு சொல்லி அங்கே இருக்கிற பாடேர் இறக்கல IMS மிஷினரியோட தொடர்பு கொண்டு ஒரு காரை பிடிச்சி காரில் 7 மணிக்கு ஏறிட்டோம். டிரைவர்கிட்ட ஒரு காஃபி வாங்கி கொடுக்கணும். அந்த தம்பி அழகாக காஃபி வாங்கி கொடுத்து, தம்பி எவ்வளோ நேரம் ரன்னிங் டைம்னு கேட்டேன். டிட்லாக் குறைஞ்சது 12 மணி நேரம் ட்ராவல்னு சொல்கிறார். நொந்துட்டோம், டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். பிரவீன் நல்லா கைட் பண்ணார். 12.5 மணி நேரம் ட்ராவல் இரவில். ரோடு கிடையாது, ஒவ்வொரு வீட்டு முன்னாலும் மெயின் ரோடு போது 4 அடி 5 அடி பள்ளம், சாக்கடை, ஆள் போக்குவரத்து கிடையாது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நானும் மனைவியும் துவண்டு விட்டோம்.
ஒடிசா மாநிலத்துடைய வளர்ச்சி இப்படி தான் இருக்குது. 76 ஆண்டுகளில் இந்தியா குடியுரிமை பெற்று இந்த வளர்ச்சி தான் இருக்குது. வட இந்தியாவில் அஸ்ஸாம் போனாலும் சரி, நேபாள் போனாலும் சரி, அருணாச்சல் போனாலும் சரி, இன்னும் இன்டீரியர் ஏரியா நிறையா ஏரியாவுக்குலாம் ஸ்கூல் கிடையாது, கரண்ட் கிடையாது. அப்போ அந்த மிஷனுக்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்றைக்கும் ஒடிசாவில் நிறையா மக்கள் பாதி ட்ரெஸ் தான் போடுறான், பாசி மணி போட்டு தான் உடம்பை மூடுறான். ஒடிசாலேயும் சத்தீஸ்கர்லேயும் நடந்துகிட்ருக்க நிலைமை இது, என் கண்ணால் பார்த்துருக்குறேன். இதை நினைக்கிறப்ப 150 ஆண்டுக்கு முன்னால் ரிங்ஸ்டபிள் நமக்கு என்ன உதவி செய்தார், அந்த உதவியை நாம் பிறருக்கு செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நான் டிஎம்பி மிஷனை வாழ்த்துகிறேன். இந்த பள்ளியை திறந்து உன்னத பணிக்கு தங்களை அர்ப்பணித்த இந்த பள்ளியுடைய கரஸ்பாண்டன்ட் ஐயா அவர்களையும், அருமையான அன்பு சகோதரி பிரின்சிபல், என்னோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் அவர்களையும், நம்முடைய தலைமை ஸ்தாபனத்திற்கு செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர், பிஷப் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்